அன்பு நட்போட்டம் 134வது வாரத்துக்கு வருகை புரிந்திருக்கின்ற நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவரையும் இனிய முற்பகல் வழக்கங்களை கூறி அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைக்கு ஆர்வமூட்டலில் உங்களுக்கு அரியனுக்கு மற்ற அனைவருக்குமான ஒரு நல்ல தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இறையருள் பெற்றிட கல்வி தேவையா? இறையருள் இவ்வளவு நேரம் பேசுறது இறையருள் அனுபவங்கள் எல்லாத்தையும் சொன்னோம். அவங்க திடீர்னு என்னுடைய அனுபவம் சொன்னாங்க. உங்க மனதிலையும் பல அனுபவங்கள் இருந்திருக்கும். ஆனா எழுந்து என்று சொல்வதற்கு உங்களுக்கு ஒரு சிறு தயக்கம். இதெல்லாம் அனுபவம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டோம்னா எங்க போய் முகத்தை வச்சுக்கிறது? அதனால நம்ம ராஜேஸ்வரி, நான் வீட்டில் சமையல் பண்ணும்போது எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு. திடீரென்று காலையிலேயே காணாம போயிட்டாங்க. இப்படிப்பட்ட ப்ரொசீஜர்கள் தான் நம்முடைய சபைக்கு வந்திருக்காங்க பாருங்க. அவங்க ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க. ஏன்னா சமையல் பண்றோம், சமையல் பண்ற நேரத்துல தாளிக்கும் போது திடீரென்று ஒரு புகை வந்துச்சு. அதுல சிவபெருமான் எனக்கு புரிந்தார். உடனே மகன் தான் என்னை காப்பாற்றி இது சிவபெருமான் இல்லை, அந்த புகை வந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். அனுபவம் என்பது எங்க வேணாலும் எப்படி வேணாலும் அதை அனுபவிக்க ரசிக்க தெரிந்து நீங்க இங்க சொல்லணும். ரசிப்பு தன்மையோட இருக்கணும். காரண காரியங்கள் நிறைந்திருக்க வேண்டும். சும்மா வெட்டியா சொல்லணும்னா சிரிக்க ஆரம்பிக்கணும் இல்லையா? வெட்டியா சொல்லக்கூடாதுல்ல. அந்த மாதிரி இறையருள் பெற்றிட கல்வி அறிவு தேவையா? இறையருள், இறைவன் அருள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். உங்களுடைய தகுதி என்ன? எந்த வேலைக்கு போனாலும் உங்ககிட்ட முதல்ல எதிர்பார்க்கறது என்ன? தகுதி, கல்வி தகுதி அல்லது வேலை நீங்க எத்தனை வருஷமா அனுபவம் இருக்கு உங்கள்கிட்ட. இந்த ரெண்டையும் பார்த்து தான் அந்த வேலைக்கு சேர்த்துக்கு வரணும். இப்போ அரியன் சர்வீஸ் கிட்ட வேலைக்கு போறேன். முதல்ல காலையில 7 மணிக்கெல்லாம் பட்டையை சுத்தம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி விளக்கேற்றி எல்லாம் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒர்க் ஷாப்ல வேலைக்கு போறோம். முதல்ல தொழில் நுணுக்கம் கற்றுக் கொடுக்கப்பட மாட்டாது. ஸ்க்ரூவை கலட்டுங்க, இந்த ஒரு ஸ்க்ரூ இந்த ஒரு ஸ்க்ரூ கலட்ட வரவே இல்லைங்க. சார் மண்ணெண்ணா ஏதாவது ஒன்று ஊற்றுங்க, அப்படியே கலட்ட வரணும். இதெல்லாம் கலட்டி வச்சுட்டு என்னை கூப்பிடு. அப்புறம் அவர் என்ன செய்யறாரோ அதை போய் நம்ம பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறோம். இந்த இறையருள் பெறுவதற்கு நமக்கு கல்வி அத்தியாவசியமா இல்லையா? கல்வி அறிவு தேவை அப்படின்னு சொல்லி அடியே சொல்றேன். நீங்க நினைக்கலாம், நீங்க படிச்சதுனால சொல்லிருக்கீங்க, எங்களெல்லாம் எங்க அப்பா அம்மா படிக்க வைக்கல, ஏழை குடும்பத்தில் பிறந்தேன், பிளாட்பாரத்தில் உட்காந்து திருவிளக்கின் அடிப்படை அடியில் உட்காந்து படிச்சு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் என்னால் படிக்க முடிஞ்சது. மொத்தத்தில் சொன்னோம்னா நான் ஒரு படிக்காத மேதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இறையருள் பெறுவதற்கு கல்வி அறிவு தேவையா? உள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் திருக்குறளை நம்ம அலசி ஆராய வேண்டியிருக்கு. திருநாவுக்கரசே ஒரு இடத்துல கல்வி என்றும் பல்கடல் பிழைக்கும், கல்வி என்றும் பல்கடல் பிழைக்கும். கடலுக்கு உள்ள போயிட்டாலே பெரிய பொக்கிஷ மாதிரி. கடலில் முத்து இருக்கலாம், இல்லை இறந்தும் காணாமையும் போடுவாங்க. 2 வகையில கடல் நமக்கு மகிழ்ச்சியையும் கொடுக்கும், துன்பத்தையும் கொடுக்கும். திரைப்பட பாடல்கள்ல நீங்க மகிழ்ச்சியை தருகின்ற பாடல்களையும் மனதிற்கு வருத்தம் கொடுக்கின்ற பாடல்களையும் ஷூட்டிங் எங்க எடுத்துப்பாங்க அப்படின்னா கடற்கரையில தான் எடுத்துப்பாங்க. நான் ஒரு ராசி இல்லா ராஜா பாடல் பாடிட்டு கதாநாயகன் பாடல் அது எங்க எடுத்துப்பாங்க? கடற்கரையில தான் எடுப்பாங்க. அதே மாதிரி வானெங்கும் தங்க விண்மீன்கள் விழிமை மூடி அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரும். அந்த பாடல் எங்க எடுத்துப்பாங்க? கடற்கரையில தான் இருப்பாங்க. கடலுக்கு மட்டும் ஒரு சக்தி இருக்கிறது. மகிழ்ச்சியையும் கூட்டிவிடும், வருத்தத்தையும் கூட்டிவிடும். இல்லாம உணர்ந்துருக்கீங்களா? அதை போய் கடலை பார்த்தோன்னா நீங்க அன்னைக்கு மகிழ்ச்சியா போயிருந்தீங்கன்னா மகிழ்ச்சியை இன்னும் பன்மடங்கு ஏற்றும், வருத்தத்தோட போயிருந்தீங்கன்னா இன்னும் வருத்தத்தை கூட்டும். அது கடலுக்கே உரிய ஒரு பெரிய சிறப்பு, வேற யாருக்குமே இருக்காது. மலைக்கும் இருக்காது, ஆகாயத்திற்கும் இருக்காது. ஆனா கடலுக்கு மட்டும் அந்த ஒரு சக்தி இருக்கிறது. சரி, இப்ப கல்வி அறிவு எப்படி? நமக்கெல்லாம் சைவ சமயம் என்று சொன்ன உடனே நினைவுக்கு வருது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசக சுவாமி. அதுக்கு அடுத்துதான் மற்ற எல்லாருமே. அவங்க எல்லாம் கல்வி கற்றார்களா? எப்படி இறையருள் பெற்றார்கள்? சிந்திக்கணும் நீங்க இந்த இடத்துல.
அவங்க எல்லாம் கல்வி அறிவு பெற்றார்கள். கல்வி அறிவு பெறாம இல்லை. திருஞான சம்பந்தர் பிறந்த உடனே அம்மையார் ஞானப்பால் ஊட்டி இருக்கிறார். அதனால அவருக்கு கல்வி அறிவு தேவையில்லை. அவருக்கு எல்லாமே ஞானமே வந்துருச்சு. கதவு அடைக்க பாடுகிறார், கதவு திறக்க பாடுகிறார், அனல்வாதம் புனல்வாதம் செய்கிறார், மந்திரமாவது நீர் என்று திருவிழிப்பு பதிகம் பாடுகிறார், ஓடர் பதிகம் பாடுகிறார். இதெல்லாம் என்னது? அம்மையிடம் ஞானப்பால் வந்து கல்வி அறிவு மிகுந்தவரால் தான் அதெல்லாம் பாட முடிந்தது. இல்லைன்னா பாட முடிந்திருக்காது. அடுத்தது திருநாவுக்கரசர். அவர் பல தொண்டுகள் செய்து தர்மசேனர் என்ற ஒரு பட்டத்தோட இருந்தார். அவருடைய பேர் ஒரிஜினல் நேம் என்ன? யாராவது சொல்லுங்க. திருநாவுக்கரசருடைய ஒரிஜினல் நேம் சொல்லுங்க. கலைவாணியம்மா இருந்தா சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்க வந்து பேசிக்கா வச்சிருக்கோம். மருள் நீக்கியார். திருநாவுக்கரசருக்கு அப்பர் அப்படிங்கிற பேர் வந்து திருஞான சம்பந்தர் பெரிய வயசுல ஊத்தவரா இருக்கிறதுனால ஒரு சின்ன குழந்தை அப்பா அளவுக்கு இருக்கு அப்படின்னா அப்பரே என்று அழைத்தார். நாவுக்கரசர் என்பது நாத்திரம் மிகுந்ததனால அவங்க நாவுக்கரசர் என்று வைத்தார்கள். அவங்க அப்பா அம்மா வைத்த பெயர் மருள் நீக்கியார். மருள் என்றால் இருள், பிழை, மாயை, அதையெல்லாம் நீக்குகின்ற ஒரு வலிமை உடையவர் மருள் நீக்கியார். அவர் பல கலைகள், ஆய கலைகள் எல்லாம் கற்று அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாரு? சமண சமயத்துல சேர்றார். சமண சமயத்துல சேர்ந்து பெரிய அறிவாளியாக திகழ்கிறார். உடனே திலகவதியார் என்கின்ற அவருடைய தமக்கையார் இறைவன்கிட்ட போய் வேண்டார். இவ்வளவு அறிவு திறமையெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் நம்முடைய சைவ சமயத்திற்கு தொண்டாற்றாமல் சமண சமயத்திற்கு தொண்டாற்றி வருகிறார். இது தகுமோ? ஏதாவது பண்ணுப்பா, செஞ்சனா உனக்கும் கோடி புண்ணியம், எனக்கும் கோடி புண்ணியம், என்னுடைய குடும்பமும் பிழைக்கும் அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு என்ன பண்றாரு? சூளை நோயை கொடுத்து தடுத்தாட்கொள்கிறார். தடுத்தாட்கொள்ளுதல் அப்படின்னா என்னது? ஏதாவது ஒரு வழியில ஒரு டேர்னிங் பாயிண்டா வைக்கணும். அவருடைய மனத்தை மாற்றுவதற்கு என்ன செய்யணும் அதை செய்வாங்க. உடனே செஞ்சுட்டார். அப்ப திருநாவுக்கரசரும் படித்தவராக இருக்கிறார், கல்வி கற்றவராக இருக்கிறார். அடுத்தது சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சிறு வயதிலேயே அவரும் நல்ல கல்வி அறிவு பெற்றிருந்தார். 16 வயதிலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. பறவை நாச்சியார், இன்னொருத்தர் யாரு? ஒரு நாச்சியார் பேர் சொல்லுவாங்க. பறவை நாச்சியார் இன்னொரு பேர் வரும். அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வெள்ளை யானையில கைலாயம் நோக்கி சொல்கிறார். அவருடைய அழகை பார்த்து என்ன சங்கிலி நாச்சியார், ஏன்னா பக்கத்துல இருக்கிற குறுநில மன்னனே எனக்கிட்ட இந்த குழந்தைய கொடுத்துருங்க, அவ்வளவு அழகா இருக்கான், எல்லா விஷயமும் தெரியும். ஒரு சில குழந்தைகள் வெளியே விளையாடிக்கிட்டே இருக்கும். அவங்கள கூப்பிட்டு பேசினாலே அவங்களுடைய அறிவு தெரிய வரும். இங்க வாப்பா அப்படின்னு. நான் வரமாட்டேன், எங்க அம்மா சொன்னாதான் உங்ககிட்ட வருவேன், வெளியே யாரும் முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட போகக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. பாருங்க, சின்ன குழந்தைக்கே இவ்வளவு அறிவு இருக்கு. அதை போல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன பண்ணாரு? நல்ல அறிவுத்திறனோட இருந்தார். அதனாலதான் இறைவனையே அவர் பைத்தியக்காரனே அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்றார். இறைவனோட வந்து ஓலை காட்டுகிறார். ஓலை காட்டினோம்னா உங்களுடைய சமூகம் முழுவதும் எனக்கு அடிமை பார்த்துக்க, இதை பதில் சொல்லிட்டு நீ தாலியா கட்டு. அது இந்த நேரத்தில் வந்து தொந்தரவு பண்ற யார் யாரு பைத்தியக்காரனாட்டா இருக்க அப்படின்னா எல்லாருமே அவன் சொல்லுவோம்ல, லூசு பையன் இந்த காலத்துல சொல்றோமா? அந்த மாதிரி அந்த காலத்திலேயே இறைவனை பார்த்து ஓலையை பார்த்தவொன்னா அவர் என்ன சொல்றாரு? பைத்தியக்காரனாட்டா இருக்க நீ சொல்லி முகத்தை பார்த்தவனே தெரிஞ்சிச்சு, எங்களை ஆட்கொள்ளத்தான் அவர் வந்திருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுதான் என்ன பண்றாரு? இத்தா குறை சொல்லி பெருமானே அருளாளா அப்படின்னு உடனே பாடலாம். உடனே பாடுகின்ற திறன் யாருக்கு வரும்? கல்வி கற்றவர்களுக்கும் இறைவு பெற்றவர்களுக்கும் மட்டும்தான் வரும். இல்லைன்னா யாருமே எதுகை முனையோடலாம் பாட முடியாது. எதுகை முனையோட நீங்க ஒரு 4 வரி அடுத்த வாரம் எழுதிட்டு வாங்க, எல்லாருமே வரமாட்டீங்க. நான் மட்டும்தான் உட்காரணும். ஒரு ஆள கூட காணும். எல்லாரும் எதுகை முனையோட 4 வரி எழுத சொல்லுங்க, எல்லாரும் பயந்துக்கிட்டு வரல. எழுத முடியுமா? யாரெல்லாம் எழுத முடியும்? 4 வரி எழுதும். பொருளாளர் சொல்றார், அடுத்த வாரம் அவர் எழுதிட்டு வருவாரு, பார்ப்போம். இதுல இந்த புத்தகத்துல இருக்கிறதெல்லாம் எழுதிட்டு வர்றாங்க. ஏதாவது ஒரு 4 வரி வரி அப்படின்னு எழுதிட்டு வர்றாங்க. நீங்களா உருவாக்கி இருக்கணும். அப்படி வந்து இருக்கையில அதே மாதிரி அடுத்து கடைசி அவர் மாணிக்க வாசகர். அவரும் கல்வி அறிவுல நல்லா தேர்ந்தெடுத்தவரால அறிமர்த்தனபாணி அவரை சேனாதிபதியாக அழைக்கிறார். எப்பவுமே ஒரு பதவி போனோம்னா கல்வி அறிவு என்பது மிக மிக முக்கியமானது. இவர் படித்ததுனால தானே சேனாதிபதி பட்டம் கொடுக்குறாரு. இல்ல சும்மா கொடுப்பாரா? கொடுக்கவே மாட்டார். கொடுத்ததோட இல்லாம குதிரை வாங்குறதுக்கு அனுப்புறாரு, பணம் பொருள் கொடுத்து. நீ போயிட்ட திருப்பெருந்துறைக்கு போய் குதிரை வாங்கிவாய் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பொறுப்பை கொடுக்கணும் அப்படின்னா எல்லா தகுதியும் இருக்க வேண்டும்.
சிவகுமார் வசூலுக்கு போறாரு அந்த ஊர்களுக்கு. அவர்கிட்ட அந்த பொறுப்பு, அந்த கணக்கு வழக்கு எல்லாம் இருக்கிறவங்க தான் அவங்க ஓனர் என்ன பண்றாரு, அவரை சம்பளத்துக்கு வச்சிருக்காரு. எனக்கு ரூபா நோட்டே என்ன தெரியாது அப்படின்னா இந்த தொழில் கொடுப்பாரா? உங்க ஃபேக்டரியில போய் பார்த்துட்டு யாரு என்ன வேலை பார்க்குறாங்க, டயத்துக்கு வர்றாங்களான்னு பார்த்துட்டு அவரால் முடிஞ்ச ஒரு தொழில் கொடுத்துருவாங்க. இப்ப இந்த 4 கல்வி கற்று இறைவனுடைய திருவடியை அடைந்திருக்கிறார்கள். இறைவன் திருவருளை பெற கல்வி அறிவு தேவையா? கண்டிப்பாக தேவை. விரைவாக நீங்க திருவடியை அடைய வேண்டும் என்றால் கல்வி அறிவு வேண்டும். சரி, வேண்டும். இப்ப 63 நாயன்மார்களை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த 63 நாயன்மார்கள்ல இந்த 4 பேரும் வருவாங்க. மீதி 59 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் கல்வி அறிவு பெற்றவர்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா இறைவன் அவர்களை தேடி வந்திருக்கிறார். மனிதக்கறி வேண்டும், உங்க வீட்டுல சாப்பிடணும், நீங்க கொடுக்குற அந்த தீபத்துக்கு நான் மரியாதை கொடுத்து உங்களை ஆட்கொள்ள வந்திருக்கிறேன். உங்ககிட்ட பணம் இல்லை, கடன்காரனாக போறீங்க, எல்லாமே சிவனடியார்களுக்கு செலவழிக்கிறீங்க. இப்ப நான் பொண்ணும் பொருள் கொடுப்பதற்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அப்படி சொல்லி வந்ததை தான் பார்க்க முடியுமே தவிர அவர்கள் பாடியதாக வரலாறு இல்லை. 63 நாயன்மார்கள் ஏதாவது பாடல் எழுதியிருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. ஒரு ஆள் கூட இல்லை. அவங்க கிட்ட இருந்தது என்னது? உண்மையான ஒரு அன்பு மட்டும்தான் இறைவனிடத்துல. இறைவன் வருவாரா வரலையே தெரியல. என்னுடைய பொண்ணும் பொருளும் எல்லா செல்வத்தையும் அடியார்களுக்கு கொடுத்து விட வேண்டும். நான் நடுத்தருவில் கூட நிற்கிறேன், ஆனா எல்லா செல்வத்தையும் நான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் என்னுடைய கடமை. அப்படி நினைச்சு வாழ்ந்தவங்க. அவங்க கிட்ட கல்வி அறிவெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு ஆய்வு கருத்து மாதிரி. அவங்க யாராவது இப்ப இவர் இருக்காரு, யாரு அப்பூதி அடிகளா இருக்காரு, அவர் நம்ம பாடல் எழுதினாரா தேவார திருவாசகத்துல. அடுத்தது பார்த்தீங்கன்னா எரிபத்த நாயனார் இருக்காரு, ஏராதிநாதர் இருக்காரு, முருகநாயனார் இருக்காரு, பிள்ளைவாளர் இருக்காங்க, காரைக்கால் அம்மையார், இந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் பாடல் எழுதவில்லை. இறைவனை அவர்கள் வணங்கினார்களே தவிர யாருமே பாடல் எழுதியதாக வரலாறு இல்லை. காரணம், அவர்களிடம் கல்வி அறிவு அந்த அளவுக்கு இல்லை. பாடல் எழுதணும்னா கல்வி அறிவு வேணும். அது போக இன்னொரு முக்கிய விஷயம் கல்வி அறிவுக்கு நல்லா கேட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து யாருமே உங்களுக்கு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. கல்வி அறிவு இருந்தால் உங்களுக்கு இறைவர்கள் வேகமாக வரும். இப்போ உதாரணத்துக்கு பதிக பாடம், கல்வி அறிவு வேணும் பதிகம் படிப்பதற்கு. உங்களுக்கு கல்வி அறிவு இல்லை அப்படின்னா அதை கூட்டி கழித்து எழுதி படிக்க முடியாது. கடைசியில சொல்லுவாங்க, சொல்லிய பாட்டின் பொருள் வந்து சொல்லுவார், செல்வர் சிவபுரத்தில் உள்ள சிவனடிக்கு பல்லோரும் ஏற்ற படிக்கவே தெரியலன்னா நீங்க எப்படி படிச்சு சிவபுரத்திற்கு போவீங்க? போக முடியுமா? போக முடியாது. இந்த பதியத்தை பாடுபவர்களுக்கு அதை படிக்கின்ற திறன் உங்களுக்கு அமைய வேண்டுமெனில் கல்வி அறிவு உங்களிடம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இந்த இடத்துலதான் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். குரு அருள் என்று கூறப்படும். ஒரு சில பேர் சொல்றாங்க குரு அருள் இருந்தா போதும், தலைவாரியமா உடனே ரிப்ளை போடுறாங்க. வியாழக்கிழமை சந்தோஷ் கேட்கிறாரு என்ன தலைப்புல பேச போறீங்க அப்படின்னு. அரியர் போனேன், உடனே தலைவாரியமா சொல்றாங்க கல்வி அறிவு தேவையில்லை, குரு அருள் இருந்தாலே போதுமான. குருனா யாரு? பாடம் சொல்லி கொடுக்கிறவர் தான் குரு. பாடம்னா என்னது? கல்வி. கல்வி இருந்தால்தான் நமக்கு வந்து இறைவனை அடிய சேர்வதற்கு வேகமாக வழி கிடைக்கும். அரியர்கள் பாடலாம், சொற்பொழிவு ஆற்றலாம். இப்ப அரியர்கள்லாம் வந்து படிச்சிருக்கிறதுனால தான் உங்க முன்னாடி சொற்பொழிவு ஆற்ற முடியுது. அரியர்கள் வந்து சாதாரணமா 10ஆம் கிளாஸ் அப்படின்னா நாங்க ஓரத்துல எல்லாம் உட்காந்துருக்கோம். என்னாலலாம் முடியாதுப்பா, மைக்கை பார்த்தாலே எனக்கு மைக்கை கலைஞ்சிட்டு வரும். நீங்க வேற பெரிய பெரிய தலைகள்லாம் உட்காந்துருக்கீங்க, என்னாலலாம் பேச முடியாதுப்பா. ஒரு நாள் ஒரு சந்தோஷ் சுந்தரை யாராவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா பயந்து அப்படியே பயந்தால போக ஆரம்பிச்சுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்துடும். இதை கல்வி கற்றுவிட்டு நீங்க இங்க வந்து உட்காந்தீங்கன்னா யார வேணாலும் நீங்க எதிர்க்கலாம். வாயால, கையால இல்லை, வாயால எதிர்த்து போராடலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு துணிவை தருவது எது? கல்வி அறிவு. அந்த கல்வி அறிவு உங்களை எங்கிருந்தோ அமைய கொண்டு சென்று விட்டுவிடும். அதை பற்றி திருவள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றார். கல்வி என்பது பொதுவாக மனிதர்களுக்கே உரித்தான ஒரு செயல்பாடு. விலங்குகள் கல்வி கற்றுதா? வித்தைகள் தான் செய்யும் விலங்குகள். குரங்கு இருக்கு, குரங்காட்டி என்ன பண்ணுவாரு, அப்படி இப்படி ஆடுறாங்க, இப்படி போ அப்படி போன்னு சொல்லுவாரு, உடனே அது தாவும். அது சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி யானை, அதே மாதிரி இதர விலங்குகள். சர்க்கஸ் போறீங்க, யமுனா சர்க்கஸ், சிங்கத்தை ஓட்டிட்டு ஒரு மாஸ்டர், ட்ரில் மாஸ்டர் வருவார். அவர் என்ன பண்ணுவாரு,
ஒரு சவுட்டு எடுத்து இப்படி செய்வார், சிங்கம் அப்படியே தாவும், புலி தாவும். உடனே இருக்கான இறையை கொடுத்தோன்னா அது அமைதியா உள்ள போய் உட்காந்து செஞ்சுட்டு சும்மா விட்டோம்னா அவரே கடிக்க வந்துடும் ஒரு சில விலங்குகள். காரணம் என்ன, என்னைய வேலை வாங்குறதுக்கு இங்க கூட்டிட்டு எதுவும் தீனியை போட மாட்டேங்கிற அப்படின்னு 5 நிமிஷம் தான் அந்த ஆலையை காலி பண்ணிடும். அப்போ என்ன ரெடியா இந்த உணவை காட்டி தான் என்ன பண்ணுவாரு, அப்படியே சொல்லுவாரு அந்த உணவு எனக்கு கிடைச்சிருமே அப்படின்னு சொல்லி கரெக்டா தாவி அந்த பக்கம் போகும். ஒரு தீப்பந்தம் இருக்கும், அந்த தீப்பந்தத்துக்கு உள்ள போகும். உடனே வெளியே வந்தோன்னா ஒரு சின்ன கறி தூக்கு கொடுப்பாங்க. உண்மையா சாப்பிட்டாப்பா, வேலை பார்த்ததுக்கு எனக்கு சாப்பாடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கூண்டுக்குள்ள நேரம் போகும். இது விலங்குகளுடைய தன்மை. விலங்குகளுக்கு யாரும் பாடம் கற்றுக் கொடுக்குறாங்களா? கல்வி இருக்கா விலங்குகளுக்கு? எலிஜிபிள் இருக்கா? எந்த விலங்குகளுக்குமே இல்லாத ஒரு ஆற்றல் மனிதனுக்கு மட்டுமே உண்டு. இந்த உலகமே இயங்குவது மனிதனுடைய கல்வி அறிவால் தான் இயங்குகிறது. ஒரு ஏரோப்ளான் இயங்குது, இங்க இருந்து டெல்லி வரைக்கும் போகுது 3.5 மணி நேரம். கிளம்புறது தான் தெரியும், தூக்கம் வருது, திடீர்னு ஆடுது, திடீர்னு ஒரு மாதிரியா இருக்கு, தலை சுத்துது, காதெல்லாம் அணைக்குது. கொஞ்ச நேரத்துல டெல்லி வந்துருச்சு, இறங்குங்க சொல்றாங்க. போய் இறங்கணும்னா ஆச்சரியமா இருக்கு. அது இப்போ மதுரையில ஏர்போர்ட்ல ஏறின மாதிரி இருக்கு, இதுக்குள்ள டெல்லி வந்துருச்சு. டெல்லியில தான் இருக்கோமா இல்ல வேற ஊருக்கு வந்துட்டோம்? அப்புறம் போட்டு பாக்குறோம் அந்த கல்வி அறிவாள டெல்லியில தான் இருக்கோம். இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் ஹிந்தியிலையும் இங்கிலீஷ்லையும் போட்டிருக்காங்க. அப்புறம் நமக்கு என்ன ஒரு அதிசயம் நிகழ்கிறது, இதை அனுபவிக்கக்கூடிய ஒரு ரகசியம் அந்த கல்வி அறிவில் இருக்கிறது. அனுபவிக்கிறோம். அந்த கல்வி அறிவு நமக்கு என்னென்னலாம் செய்யுது. அதனால திருவள்ளுவரே 2வது குறட்பாவிலேயே சொல்லி இருக்கிறார், கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் என்று சொல்வதோட என்ன சொல்றார் அப்படின்னா, முக்கியமான ஒரு தகவலை சொல்றார். கற்றவரால் ஆயபயன் என்கள் வாரறிவன் நன்றால் சொல்லாது. நாம் கல்வி கற்பது எதற்காகவா? இறைவனுடைய திருவள்ளுவரை அடைவதற்காகத்தான் என்பது திருவள்ளுவருடைய வாக்கு. திருவள்ளுவருடைய வாக்கு முக்காலத்திற்கும் பொருந்தும், பொருந்தாமல் இருக்காது. கற்றதனால் ஆய பயன், கல்வி கற்பதால் என்ன பயன் என்று நீங்கள் கேட்டீர்களானால் வாரறிவன் நற்றால் தொழாரின், அந்த இறைவனுடைய திருவடியை நீங்க தொழுவதற்கான காரணம் இந்த கல்வி அறிவு தான். இந்த கல்வி அறிவு தான் உங்களை இறைவனிடத்தில் கொண்டு சேர்ப்பது. கேடின் விழுச்செல்வம் கல்வி, ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கேடி விழுச்செல்வம் அப்படின்னா கேடு இல்லாத அழிவில்லாத ஒரே செல்வம் கல்வி. இதெல்லாம் பார்த்துட்டு ஔவையார் என்ன சொல்றாங்க, பிச்சை புகினும் கற்கை நன்றே. நீ இந்த விஷயத்துக்காக என்னோடாலும் பண்ணு, ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுத்தாவது நீ என்ன பண்ண, படிச்சு. உனக்கு என்ன ஆகும், பிற்காலத்தில் நல்ல ஒரு ஒளிமையான வாழ்க்கை கிடைக்கும். தேடி விழிச்செல்வம் கல்வின்னு சொன்னா அவர் பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு சொல்றாங்க. எந்த நாடும் உங்களுடைய நாடாகிவிடும் கல்வி கற்றால். இந்த ஆன்மீகத்தை மட்டும் நீங்க பிழைக்க முடியாது, இந்த நாடுமே உங்களுடைய நாடாகிவிடும். அதற்கால் யாராலும் நாடாமல் ஊழாமல் என்னொருவன் சார்ந்துடையும் கல்லாதவாறு திருவள்ளுவர். இந்த நாடே உங்களுடைய நாடாகிவிடும் நீங்க கல்வி கற்றுவிட்டீர்களா. ஆனா நீங்க ஏன் கடைசி வரைக்கும் கல்வி கற்காமல் இருக்கிறீர்கள்? ஒரு சில பேருக்கு வள்ளுவர் என்ன சொல்றாரு, கண்ணுடையவர் என்போர் கற்றோர், முகத்து 2 புண்ணுடையவர் கல்லாதவர். முகத்துல 2 புண்ணு இருக்கு, 2 கண்ணு ஓட்ட, அது வந்து ஒரு புண்ணா நினைச்சுக்கிறீங்க. கண்ணுடையவர் என்பவர் கற்றோர், 2 கண்ணு இருக்கு ஆனா ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா அவர்கள் கண் இல்லாதவர்கள், கண் பார்வை இல்லாதவர்கள் அப்படின்னு சாருகிறார். கல்வியினுடைய மேன்மை எவ்வளவு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறோம். நம்ம படித்த காலத்துல எங்க அப்பா அம்மா படிக்க வைக்கல அப்படின்னு சொல்லி இன்னமும் நம்ம புலம்பிக்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய குழந்தைகளுக்கும் அந்த கல்வி அறிவு கிடைக்காமல் போய்விடும். ஆனா நம்முடைய குழந்தைகளுக்கு எப்பேற்பட்டாவது எப்படி வழி செய்தாவது நம்முடைய குழந்தைகளை நல்ல நிலைக்கு படிக்க வைக்க வேண்டும். செலவு எவ்வளவோ ஆனாலும் பரவாயில்ல, செலவு செய்து படிக்க வைத்து அவர்களை பெரியாளாக்கணும். தந்தை மகற்காட்டும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். இந்த அவையில முன்னாடி உட்காந்துருக்கணும். சந்தோஷோட அப்பா வந்து பாப்பாரு, பையன் எங்க எங்க இருக்கான், ஈஸியா உட்காந்துருக்காங்க. என்ன வேலை பார்க்கறதுப்பா இங்க வந்த மைக் சவுண்டு ஏற்றுறதுக்கு இறக்குறதுக்கு என்ன வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க அப்பா என்ன சொல்லுவாரு, இந்த வேலைக்கு யாராவது வந்திருக்கீங்க ஆத்ம ஞான சபையில அப்படின்னு சொல்லி அவரை சாட ஆரம்பிச்சுருவாங்க. இதே முன்னாடி உட்காந்துருக்காரு அப்படின்னா தூங்கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல, பையன் வந்து முன்னாடி உட்காந்துருக்கான் அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்கும். நம்ம பையன் வந்து என்ன பேசுறாரு ஏதாவது மீட்டிங்ல அப்படின்னு வருவாரு, பேச மாட்டாரு, ஆனா பேசும்போது பேசுவார். எப்படி அவங்க அப்பாவே விசு மாதிரி பேசும்போது பேசுவார், பேசாம இருக்கும்போது ஐயோ வேணாங்க நீங்க பேசாதீங்க எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு போயிடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி எல்லாருமே
நம்முடைய இந்த கூட்டத்தில் நடக்கின்ற கருத்துக்களை வைத்து ஒரு நல்ல கருத்தினை சொல்ல முன்வரோம். எப்ப பார்த்தாலும் அடியே பேசி 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 அரைச்ச மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க ஒரு தலைமுறை எடுத்து பேசணும். அது பேசினாதான் சபை வளருது அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளம். இல்ல சபை அதே மாதிரிதான் இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு தலைவர், பாட்டுடைய தலைவர் என்று உன்னை வைத்தேன் முருகா அப்படின்னு சொல்லிட்டு பாடுற மாதிரி போயிடும் இல்லையா? ஒரே ஒரு ஆளு அங்க போனீங்கன்னா இந்த சைடு பொம்பளையால 4-5 பேர் இருப்பாங்க. துளசி இருந்தான்னு ஒரு அம்மா எப்பவுமே தொங்கிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சைடு ஆம்பளையால ஒரு 7 பேர் உட்காந்துருப்பாங்க. அவ்வளவுதான். ஒரே ஒரு ஆளு கண்ணாடி போட்டு உட்காந்துருப்பா. வள 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 வளன்னு பேசிக்கிட்டே இருப்பாரு. முடிகிற வரைக்கும் அவருடைய ஆதிக்கத்தை தாங்கவே முடியாது. ஏன்னா அவர் என்னென்ன தலைப்பு பேசுவாரு, எல்லாரும் தலையாட்டுவாங்க. ஒரு சில உண்மைகள் இருக்கும், கேட்கலாம். ஆமா அவர் தான் பேசுவார், ஆனா அவர் லீவே எடுக்க மாட்டாருப்பா. மற்றவங்க எல்லாம் லீவ் எடுத்துருவாங்க. ஏன்னா கஷ்டம் தாழாம துன்பம் தாழாம இந்த வாரம் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி துன்பம் இல்ல அவங்க போயிடுவாங்க. கல்யாணத்துக்கு போனோம், அல்லது விருந்தாளிகள் வந்திருக்காங்க, அல்லது கட்டளை வேலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அவர் லீவே எடுக்க மாட்டார். ஒரு ஆள் உட்கார்ந்துருந்தாலும் அவர் அந்த ஒரு ஆளை உயிரை வாங்கி தான் போவார் 1.5 வரைக்கும். அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்க கல்வி அறிவு இல்லை. கல்வி அறிவை பற்றி அவங்க போதனையே தெரியாது. போதனைன்னா என்னது, உடனே வந்து பேசுறதா, இதெல்லாம் வந்து அரிய ஒரு வாரமா பிராக்டிஸ் பண்ணி என்ன சொல்லலாம், உங்களுக்கு எந்த வகையில சொன்னா புரியும். கல்வி அறிவு இறை வழிபாட்டிற்கு தேவையா இல்லையா, கடைசியில முடிவு எடுக்க போறோம். நீங்களும் முடிவை சொல்ல போறீங்க. இப்படி கல்வி அறிவு என்பது ஆழ்கடல் போன்றது. மூழ்கி புத்தெடுக்கலாம், நீங்களே கவிஞராகி பாடல்கள் இயற்றலாம். அடுத்த வாரம் ஒரு சவால் இருக்கு பொருளாளருக்கு. 4 வரியில எதுகை மோனை பரதாம ஒரு பாடலை அவர் சிவபெருமான் மேல எழுதிக்குவாங்க. ஏன்னா என் பேர்ல வேணாம், உங்க பேர்ல வேணாம், சிவபெருமான் பின்னாடி பார்த்துக்கிட்டே இருக்காரு, அவர் பேர்ல சித்திர திருவிழா சிறப்பு அப்படின்னு சொல்லி ஒரு 4 வரி. ரொம்ப வேணும் 4 வரி, ஆனா எதுகை மோனையோட இருக்கும். அடிப்பிரலாமன் மேல வந்து ஈட்டடி உச்சிராய் ஏனைய அடிகள் நாட்சியராக வெண்பாவிற்கான இலக்கணத்தோட அவர் எழுதிட்டு வருவார். பார்க்க போறோம். ஏன்னா பொருளாளர் பதவி அவருக்கு அப்படியே கைத்துல கட்டின மாதிரி இருக்கு. ஏன்னா அவரா ஒத்துக்கிட்டாரு, நம்ம சொல்லல இல்லையா. நான் எழுதிட்டு வரேன் அப்படின்னா அவர் தான் கையை தூக்கினார். மற்ற எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க, இல்ல நான் வந்து என்னால எழுத முடியாது அப்படின்னு. இங்க இறை வழிபாட்டு சிந்தனைகள் சொற்பொழிவுகள் இழக்கலாம். இப்ப கல்வி கற்றுவிட்டா அவங்க எல்லாருமே இறைவனுடைய அடியவர்கள் ஆகிவிட்டார்களா, அதாவது நாஸ்திகவாதிகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சின்ன ஓரத்துல ஒரு சந்தேகம் வரும். அவங்க இருந்தாலும் அவங்க யாருக்கும் தெரியாம பிரேயர் பண்ணுவாங்க. நாஸ்திகவாதி அப்படின்னு சொன்னோன்னா இறையருள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க கிட்டதான் நிறைய இறையருள் இருக்கும், அவங்க வெளியே காட்ட மாட்டாங்க. காரணம் என்ன, வெளியே 4 பேர் பப்ளிக் ஆயிட்டோம்னா கிடைக்கிற சலுகைகள் எல்லாம் கிடைக்காம போயிடும். இப்ப தீகா அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு, ஒரு பேச்சு இருக்கு. அந்த கட்சியில இருக்கிறவங்க கருப்பு அவங்க கொண்டாடி என்ன தாலி இல்லாம இருக்காங்களா, பூ வைக்காம இருக்காங்களா, எல்லாமே நடக்குது. ஆனா வெளியே வந்து அதை காட்டிக்கிற மாட்டாங்க. அவர்களுடைய கட்சி கொள்கை பிரகாரம் அவங்க நடப்பாங்க. ஆனா அவர்கள்ட்ட உண்மையிலேயே ஒரு சின்ன ஆத்ம ஞானம், பக்தி ஞானம் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஞானம் வெளியே போகாது, அவர் உயிர் உள்ள வரைக்கும் போகாது. உயிர் போனோன்னா எப்படியோ தாமதமான வழி கல்லாமன். நீங்க கல்லாமன் போனோம்னா கொஞ்சம் எரிந்து நின்று ஏறி இறங்கி அப்படி இப்படி மெதுவா போகும். ஏன்னா பாடலும் உங்களுக்கு தெரியாது, பாடல் பொழிப்புறையும் உங்களுக்கு தெரியாது. எப்படி அதை புரிந்து எப்படி நீங்க வந்து இறைவனுடைய திருவடி அடைவீர்கள், ரொம்ப கஷ்டம்தான். இதற்கு எளிமையான ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு புத்தகம் வாங்குறீங்க, அந்த புத்தகம் ரொம்ப காலம் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றாங்க, பைண்டிங் பண்றோம். உடனே பதில் சொல்றாங்க. அந்த புத்தகத்தை ரொம்ப காலம் வச்சுக்கிறோம், சுமாராக 10-20 வருஷம் கூட வச்சுக்கலாம். உடனே நீங்க பைண்டிங் பண்ணிட்டீங்கன்னா அந்த புத்தகம் ரொம்ப நாள் இருக்கும். நீங்க பைண்டிங் பண்ணலைன்னா கொஞ்ச காலத்துல அது கிழிஞ்சு போயிடும். 10 தடவை இழுத்து 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 முதல் அட்டை கிழியும், ஓரத்துல ஒரு கோடு விழுகும். அப்புறம் அந்த கோடு மட்டும் இப்படியே தூக்கிட்டு நிற்கும். நம்ம பார்க்கறதுக்கே அசிங்கமா இருக்கும். சரி அப்படின்னு சொல்லி அந்த அட்டையை தூக்கி போடுவோம். ஒரு அட்டையில இருக்கிற அந்த ஒரு சின்ன பின்னு ஒன்று கிழிஞ்சிச்சுன்னா 2ஆவது பக்கம் 3ஆவது பக்கம் 4ஆம் பக்கம் எல்லாம் கிழிய ஆரம்பிச்சோம். கடைசியில பார்த்தோம்னா மந்திரமாவது நீர் அப்படின்னு ஆரம்பிச்சு அடுத்த பேஜ் பார்க்கும்போது வாசி தீரவே காசு நல்குவீர் அப்படின்னு சொல்லுது. காரணம் என்னது, அந்த பக்கமே இல்லை. இந்த பக்கத்தை தாக்குவதற்கு நாம என்ன பண்றோம், பைண்டிங் பண்ணணும். அந்த பைண்டிங் மாதிரிதான் கல்வி அறிவு. நீங்க கல்வி அறிவோட இறைவனை நோக்க போனீங்கன்னா நீங்க இந்த உலகம் முழுவதும் சுத்தலாம். மற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. எந்த உலகத்துக்கும் நீங்க போகலாம். அடியருக்கு ஒரு சின்ன ஆசை, இவ்வளவு பெரிய பேராசை உங்களுக்கு கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி பின்னாடி யாராவது இருக்கிறாரு. ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் தமிழ் மாநாட்டில் அரியர் பேச இருக்கிறேன் அப்படின்னா அரியருடைய வாழ்க்கையில ஒரு தடவை வாய்ப்பு வேணும். என்னை பற்றி பேசுவதற்கு இல்லை,
இறைவனை பற்றி ஏதாவது சின்ன சொற்பொழி, அது வந்து அரியன் வந்து 25 வயதுல இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இன்னமும் அவர் கொடுக்கல. அதுக்கு எத்தனையோ பதிகங்கள் பாடுறோம், எத்தனையோ வேண்டுதல்கள் செய்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஆசை, அது பொல்லாத ஆசையாக இருக்கக்கூடாது. முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்ட ஆசையாக இருக்கக்கூடாது. முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டது தெரியுமா? அது கால் இருக்காது, கை இருக்காது, வாய் இருக்காது. ஆனா கொம்புத்தேன் என்பது பெரிய மலையில, வெள்ளியகிரி மாதிரி பெரிய மலையில ஏறி போய் தான் அந்த கொம்புத்தேனை எடுத்துட்டு வரணும். அதுக்கு போய் நீ ஆசைப்படலாம் ஐயா. வெளியே இருந்து ஒருத்தர் நம்ம சபையில இருந்து எந்திரிச்சு கேட்கிறேன், நான் அம்பானி மாதிரி ஒரு பெரிய மிகப்பெரிய பணக்காரராக வேண்டும். நடக்குமா? நடக்கிறத பேசுங்க, நடக்காததை பேசக்கூடாது. அதே போன்று அரியனுக்கு வந்து இது அரியனுடைய மனமே வித்திட்ட ஒரு கருத்து. உங்களுக்கு எவ்வளவோ அறிவு, எவ்வளவோ ஆலோசனைகள் இருக்கிறது, எவ்வளவோ ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கிறது. அரியன் எம்ஏ எம்பில் பட்டம் பெற்றிருக்கிறேன், பிஎட் என்கின்ற ஒரு கல்வி தகுதியை பெற்றிருக்கிறேன், ஹிந்தி மொழி 8 வகுப்புகளும் படித்திருக்கிறேன், டைப்ரைட்டிங் தமிழ் இங்கிலீஷ் போத் ஹையர் படிச்சிருக்கிறேன், தொல்பொருள் ஆய்வுத்துறையில டிப்ளமா பெற்றிருக்கிறேன், 2 முறை புலவர் பட்டம் பெற்றிருக்கிறேன், 1 முறை சைவ சித்தாந்த கலாநிதி என்கின்ற பட்டத்தை பெற்று இவ்வளவு பட்டத்தை வைத்திருக்கின்ற எனக்கு அந்த அழைப்பு ஏன் இன்னமும் வரவில்லை என்று இறைவனிடம் அரிய பலமுறை கைகூப்பி வணங்கியிருக்கேன். எனக்கு வாழ்க்கையில் கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய சம்பத்து இது மட்டும்தான். அது என்ன, அது வெளிநாட்டுல போய் பேசினாதான் உங்களுக்கு வந்து பந்தாவா, லோக்கல்ல எங்கேயா டெல்லி பல்கலைக்கழகம் எங்கேயா பேசுங்களேன். நம்முடைய நாட்டுல வந்து ஆன்மீகத்திற்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு பிடிமானம் கிடையாது. அந்த இடத்துல ஜாதி மதம் சிபாரிசு நிறைய வந்துடும். வேற எந்த ஜாதிக்காரர்கள், வேற எந்த மதத்துக்காரர்கள், ஈஸ்டா வெஸ்டா நார்த்தா சவுத்தா எல்லாத்தையும் பார்த்துதான் அங்க வந்து அனுபவிப்பாங்க. அது நம்முடைய நாட்டினுடைய கலாச்சாரம். ஆனா வெளிநாட்டுல ஒரு தமிழ் தலைவர், ஒரு தமிழ் பேச்சாளர் அப்படின்னா அவர் வரட்டும் அப்படின்னு உடனே சொல்லிடுவாங்க. அவர்களுக்கு என்ன சேவை செய்யணுமோ, என்ன பட்டங்கள் கொடுக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவரே கொடுப்பாங்க. அவ்வளவு வரவேற்பு வெளிநாடுகள்ல இருக்கு தமிழுக்கு. அதே போல அடியேன் அவ்வப்போது வேண்டிக் கொள்வேன், இவ்வளவு படித்தோம், என்னை வந்து நீ சரியான ஒரு பாராட்டு பத்திரம் கொடுக்கப்படவில்லை, எனக்கு வேலையும் கிடைக்கல, சொந்த தொழில் தான் நான் செய்து இதுவரைக்கும் சாப்பிட்டேன், 60 வயதுக்கு மேல ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அந்த 60 வயதிலேயாவது எனக்கு என்ன செய்யணும், ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு சின்ன தமிழ் சொற்பொழிவாற்றுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை வாங்க வேண்டும். எனக்கு பொண்ணும் பொருளும் வாய்ப்பெல்லாம் வேணாம். அங்க போய் ஒரு சின்ன காகிதத்தை தூக்கி இந்த மாதிரி ஒரு பிரிண்டப் எடுத்து இன்னைக்கு சொற்பொழிவாற்றி உங்களுக்கு நன்றி சொல்லி எழுதி கொடுத்தாலே எனக்கு பாராட்டு பத்திரமே போதும் அப்படி சொல்லி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, மனதில் அந்த கல்வி அறிவினால் ஏற்படக்கூடியதை எல்லா இடத்துலையும் நம்ம தீர்த்து கொள்ள முடியாது. தெருவில் போய் நான் மைக் எடுத்து சைவ சித்தாந்த நட்பலங்கள் அப்படின்னு சொன்னோம்னா என்ன, ஒரு சின்ன துண்டு போட்டு காசு போட்டு போயிடுவாங்க அப்பா இல்லையா? அப்படிதானே? நடு ரோட்ல நின்று சைவ சித்தாந்த பதிப்பு அப்படின்னு சொல்லி ஏதாவது பேசிட்டு பைத்தியத்தை பிடிச்சிருக்குமா? பார்த்தா பேண்ட் ஷர்ட்டு கையில மோதிரம் அப்படி இப்படின்னு இருக்கு, அப்படி இருக்காது. ஆனாலும் காசை போட்டு போவோம், ஏதோ சில்லறை இருக்காது போல. ஏன்னா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காசு. இப்போ பதிய எல்லாம் முடிஞ்சு கீழே பார்க்கும்போது ஒரு 50 ரூபா கிடக்கும் குறைஞ்சபட்சம். இன்னையா அது 50 ரூபாய்க்காகவா நம்ம வந்து அந்த மைக்கெல்லாம் பிடிச்சி பேசுறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தரப்படுவோம். காரணம் என்ன அப்படின்னா, அதை உங்களை கொண்ட தகை சார்ந்த சான்றோர்கள், நீங்க எல்லாம் தகை சார்ந்த சான்றோர்கள். இந்த கூட்டத்துக்கு வந்து உட்கார்ந்தாலே தகை சார்ந்த சான்றோர் அப்படின்னா மிகுந்த பெரியோர்கள் மாதிரி நீங்களாம் பெரியவர்கள் உட்கார்ந்து கேட்க வந்திருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே அப்படின்னு ஆசீர்வாதிகள் ஆரம்பிப்பாங்க. அதை போல நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க, அந்த வேலையை எல்லாம் விட்டு கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை எங்கேயோ இருந்தாலும் வர்றீங்க அதை கேட்கறதுக்கு. அப்படி இருக்கையில அந்த கல்வி அறிவு உங்களால் விரும்பப்படும். பையனுக்கு கல்வி அறிவு இல்லை அப்படின்னா வளர்ந்து பேசிக்கிட்டு இருப்பான், சொல்றது ஒண்ணுமே புரியாது. கமலாசன் மாதிரி ஏன்னா இந்த பிக் பாஸ்ல பேசிக்கிட்டே இருப்பார்ல, அவர் சொல்றது அவருக்கே புரியாது. அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும் தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போல ஆயிடக்கூடாது. இதுல வந்து உங்களுக்கு ஒரு சிந்தனை திறன் வந்து வரும். கல்வி அறிவு தேவையா, நம்ம கல்வி அறிவு பெற்றுருக்கிறோமா, ஆக இன்னும் கொஞ்சம் மெருகூட்டி கொள்ள வேண்டும் நமக்கு நாமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த கற்றை முடியும் போது உங்களுக்கு தெரியும். கல்வி அறிவு ஒரு சில பேர்ட்ட இருக்காது. சிவகுமார் சொல்வார், காமராஜர் நான் கல்வி அறிவு பெற்றவரா, ஒரு முதல்வரா இல்லை, அவரை பற்றிய உலக பெருமைகள் இருக்கிறதே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு சில பேர் தான், விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருப்பாங்க. எல்லாத்தையும் அந்த கல்வி அறிவுகள்லாம் இருக்காது. ஒரு சில பேர் மேதாவிகளா இருப்பாங்க. அது அவர்களுடைய செயல்பாடுகள்லாம் வந்தது. நாம இப்ப பார்க்கிறது இறைவனுடைய அருள் பெறுவதற்கு கல்வி தேவையா, அரசியலில் போவதற்கு கல்வி அப்படின்னு நம்ம பேசல. இறைவனுடைய அருள் பெறுவதற்கு கல்வி என்பது
ஒரு தெளிந்த நீரோடை கொண்டு அந்த இறைவனிடத்தில் நம்மை சென்று விட்டுவிடும். நீங்க கல்வி அறிவு இல்லை அப்படின்னா பாறை இல்லை அப்படி இப்படி திரும்பி மேலே இருந்து கீழே இருந்து கீழே இருந்து மேலே ஏறி கடைசியில கஷ்டப்பட்டு தான் நீங்க போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். லேசில் போக முடியாது. நீங்க கல்வி அறிவு பெற்றிருக்கிறீர்கள் என்றால் உங்களை இறைவன் வெகு விரைவாக ஆட்கொள்வான். ஏன்னா உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிடும். எல்லாருக்கும் படைத்தல் காத்தல் அழித்தல் மட்டும்தான் தெரியும். நீங்க கல்வி அறிவு பெற்றிருக்கிறீர்கள் என்றால் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அஞ்சு செயல்கள் இறைவனுடைய செயல்கள் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு நீங்க எங்க வரீங்க? இந்த மாதிரி ஒரு சபையில வரும்போதுதான் உங்களுக்கு மீதமுள்ள 2 செயல்பாடுகளும் தெரியும். என்ன செயல்பாடு அது? அருளல், அடுத்தது என்னது? மறைத்தல். மறைத்தல் என்றால் என்னது? உங்களை அணுக விடாமல், அந்த விஷயத்திலிருந்து வெளியே வராமல் உங்களை மாயையில் மறைத்தல். அருளல் என்பது அருள் கொடுத்தல். அதை நீங்க வெளியேற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய மனது வந்துச்சு அப்படின்னா இறைவனே அருள் கொடுப்பார். நீங்க யார்கிட்ட இறைவனுடைய தொழிலை கேளுங்க, 3 தொழில் தான் சொல்லுவாங்க. படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல். அருளல் நமக்கு 5 தெரியும், அவருக்கு 3 தான் தெரியும். இதான் 2க்கும் உள்ள வித்தியாசம். கல்வி கற்றவர்களுக்கும் கல்லாதவர்களுக்கும் முதல் வித்தியாசமே தெரிஞ்சிருச்சா? அப்ப மறைத்தல் அருளல் என்பது அவர் என்னைக்கு தெரிஞ்சுக்கிறது? அவர் வாழ்க்கையிலேயே தெரியாது. நீங்க போய் உங்க அம்மா அப்பாவே போய் கேளுங்க, இறைவனுடைய தொழில்கள் முத்தொழில்கள் என்னது? மும்மூர்த்திகள் முத்தொழில்கள், அவ்வளவுதான். இப்போ மறைத்தல் அருளல் இது நான் புது கதையா இருக்கு. நீங்க புதுசா சொல்றீங்க மறைத்தல் அருளல் அப்படின்னு. அது எல்லாம் அடக்கம். ஒரு சில பேர் நம்ம கிட்ட வாதம் பண்ணுவாங்க, மறைத்தல் இதுல அடக்கம், அருளல் அதுல அடக்கம் அப்படின்னு சொல்லி நமக்கே பாடம் சொல்லி கொடுப்பாங்க. அப்ப இல்லாம அந்த சான்றோர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, அவங்க உணர்ந்திருக்காங்க இந்த 2 விஷயம். அதான் கல்விக்கும் கல்வி அறிவு இல்லாதவருக்கும் இல்லாதவருக்கும் உள்ள பெருமை. இல்லாதவர் இருக்கிறதே சொல்லுவாங்க, அடி உதவ மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். எல்லாத்தையும் சொல்றா என்ன சொல்லுவாங்க கிராமப்புறங்கள்ல? உத. என்னது அடினா என்னது? அவங்க உத, காலால உதைக்கிறது தான் நல்லது. ஒரு உத கொடுப்போம், எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் சொல்றாங்களா? இது இதுக்கு சொல்லல, இறைவனுடைய திருவடியை தான் சொல்லி இருக்கிறார்கள். அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அண்ணன் தம்பி கிட்ட போய் என்ன கேட்டாலும் கொடுக்கவே மாட்டாங்க. ஐயா என்கிட்ட அப்பா நான் 2 பொண்ணு வச்சிருக்கேன், நான் 2 பேரை படிக்க வச்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஏற்கனவே கடன் இருக்கு, நான் 10 நிமிஷம் தர முடியாது, கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணுங்க, 1 மாசத்துல கொடுத்து இந்த வீட்டுக்கு வராது போ, எனக்கு நிறைய வேலை இருக்கு. முந்து கூடாய்க்கு. ஆனா இறைவனுடைய திருவடியை போய் நீங்க வணங்கினீங்கன்னா அவர் உங்களுக்கு கேட்ட எல்லாத்தையும் கொடுப்பார். அதுதான் அடி உதவுவதை விட அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அவனுடைய திருவடியால உங்களுக்கு எல்லாமே நடக்கும். இப்ப நம்ம பேசுற அனுபவ வார்த்தைகள் எல்லாம் அவனுடைய திருவடியால தான் நடந்திருக்கு. அரசப்பருக்கு ஒரு தனித்திறன் இருக்கிறது. அந்த அரசப்பறையை காப்பாற்றினான் அடியனை பலமுறை. அதே மாதிரி சன்னாசி சித்தர் இன்னும் பயங்கரமான பவர், நல்ல சக்தி உள்ளவர். அங்க போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை அவர் விடவே மாட்டார். ஏதாவது ஒன்று சொல்லி தட்டி எழுப்பி போய் உட்கார, அப்ப போய் பதியம் பாடு, நான் கேட்கணும், நீ பதியம் பாடல நான் கேட்கணும். கண்ணன் வர்றாரு, சந்தோஷ் இருக்காரு, திலகர் இருக்காரு, சதீஷ்குமார் கொஞ்ச நேரம் நின்றுட்டு பாடுவாரு, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பாடுவாரு. அப்படி ஒரு சூழ்நிலையில என்ன எதுக்கே தர்றோம், நீ பாடுறத நான் கேட்கணும், வந்து சேர்ந்துரு போன வையா. உடனே நம்ம என்ன பண்றோம், 4:30 மணி 4:45 விருந்து வச்சுட்டு அங்க போறோம். ஓடி உடனே ஓம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம். மீதி அபிஷேகம் நடக்குது. அபிஷேகத்துல நம்ம பாடல் பாடுகின்ற பதிகங்கள்ல அப்படியே லயித்து போய் அப்படியே அமர்ந்திருக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அலங்காரம் பண்றான். அலங்காரம் பண்ணிட்டு வாங்கும்போது நம்மையே பார்த்து அவர் சிரிக்கிற மாதிரியான ஒரு மனநிலை நமக்கு ஏற்படுகிறது. அதெல்லாம் உணர்ந்தவர்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும். ஊறி போயிருக்கோம், பக்தி மனதில் ஊறி போயிருக்கிறவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும். சாதாரணமா ஒரு கள்ளப்பாறை மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கண்ணாசி சித்தராகவும் தெரியாது, சிவபெருமானும் உங்களுக்கு தெரியாது. அப்படியே தோணும், எல்லாமே அப்படியே உங்களுக்கு தோன்றி மறைந்து மனதில் பதிந்து விடும் உங்களுக்கு. அதனாலதான் நம்ம இந்த பதிகங்கள் எல்லாத்தையுமே போய் அங்க பாராயணம் செய்து அவருடைய அருளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கல்வி அறிவு இருந்தால் நீங்கள் வேகமாக நடையடைந்து இறைவனுடைய திருவடியை அடையலாம். கல்வி அறிவு குறைவோ அல்லது இல்லை என்றால் அடையலாம், ஆனால் கொஞ்சம் மெதுவாக தான் நீங்க அடைய முடியும். இதுதான் இன்றைக்கு இந்த கட்டுரையினுடைய இந்த தலைப்பினுடைய ஒரு தாற்பயமான உண்மை. இது இப்ப ரெக்கார்டிங்லாம் பண்ணியிருக்கோம். நீங்க எப்போ வேணாலும் ஓய்வில் இருக்கும்போது யூடியூப்ல போய் இதே தலைப்பை போட்டு நீங்க ஃப்ரீயா கேட்கலாம். இரவு நேரத்துல
நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பகுப்பல் முடிந்தவன நல்லா தூக்கம். இவ்வளவு விஷயங்கள் நம்ம ஆராய்ச்சி செய்யறோமே, அங்க போய் உட்காரோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் 10 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி கூட்டிட்டு வாங்க. உங்களுக்கும் கோடி புண்ணியம். புரியுதா? நீங்க 10 பேர் 10 கூட்டி வந்தா 10 கோடி புண்ணியம் உங்களுக்கு. நீங்க திருப்பதிக்கு 100 தடவை போயிட்டு வந்தாலும் 10 கோடி புண்ணியம் கிடைக்காது. நம்ம இங்க என்ன சொல்றோம், இங்க ஆளுகளை கூட்டிட்டு வந்து உட்கார வைங்க. அவங்க டொனேஷன் எல்லாம் கொடுக்க போறாங்க, உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா உங்களை அவர் ஒரு காலத்துல நினைச்சு பார்ப்பா. நம்ம பொருளாதார எல்லாம் யாரு அறிமுகப்படுத்துறாங்க, சுதர்சன் அப்படின்னு சொல்லி ஒரு எலக்ட்ரீஷியன் நம்ம மரத்துக்கு வேலை பார்க்க வருவார். அவர்கிட்ட போய் சொன்னோம்னா அவர் குடும்பத்தோட வந்தார். குடும்பத்தோட வந்தவர் இன்னைக்கு என்னது ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இழந்துகிறான். எப்படி நம்பிக்கை நட்சத்திரம் சொல்லுங்க? நிறைய லீவ் எடுக்கிறதுல நம்பிக்கை நட்சத்திரமாக அது ஒரு சில விஷயங்கள் அந்த மாதிரி எல்லாம் ஆய்வு தலைவர்களாம் சொல்ல ஆரம்பிச்சாரு, திருக்குறள் சொல்ல ஆரம்பிச்சாரு, விஷயங்கள் ஏகப்பட்ட போட்டிகள்ல பங்கேற்பார், எல்லாமே செய்வார். கொஞ்ச நாளா 25 ஆண்டு என்னது அவருக்கு சரியில்லாத ஆண்டு போல வர்றதே நிப்பாட்டார். 9:30 மணிக்கு தகவல் கொடுப்பார். அதுலயும் செயலாளருக்கு தகவல் வரும், விருந்தாளிகள் இன்னைக்கு வந்திருக்கிறதுனால வர முடியாது, வெளியூர் போறோம் அதனால வர முடியாது அப்படின்னு தகவல் கொடுப்பா. என்ன முக்கியமான ஆளு அப்படின்னு சொல்லி. அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம், துணை பொருளாளரை நியமிச்சோம். அவர் அதை மனமோந்து ஏற்றுக்கொண்டார். அவருக்கும் அந்த பதவி காத்திருக்கிறார். அதே மாதிரி துணை செயலாளர் பதவிக்கு இனி ஒரு டைம் வரும்போது கண்டிப்பா துணை செயலாளர் பதவி கிடைக்கும். அதற்கும் நம்ம எதிர்பார்த்து கொண்டே இருக்கணும். யாரு எப்படி அவருடைய நடவடிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்து இந்த கூட்டம் நடைபெறும். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடம் இந்த இளையருள் பெற்றிட கல்வி தேவையா அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனை களம் இங்கு நிறைவேறியது. அந்த சிந்தனை களத்திற்கான தீர்வு நீங்க அடுத்து என்னை தனியாக பார்க்கும்போது கூட நீங்க தர்க்கம் பண்ணலாம். ஏன்னா இப்ப தர்க்கம் பண்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை. தர்க்கம்னா என்னது, ஐயா நீங்க சொன்னதுல எனக்கு இந்த விஷயம் புரியல, நான் சொல்ற விஷயத்தை நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி நீங்க போன்ல கூட எனக்கு கேட்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, அரியருடைய கருத்து கல்வி கற்றால் மிக விரைவாக இறைவனை அடைய முடியும். ஒரே நேரத்தோடு செங்குத்தா அப்படியே போய் நேர இறைவனை அடையலாம். கல்வி அறிவு பெற்றவர்கள், கல்வி அறிவு பெறாதவர்களுக்கு எத்தனையோ போனலான சிந்தனைகள் வரலாம், உதிக்கலாம். அந்த உதிக்கின்ற சிந்தனைகள் இருக்கிற பகுதியை அழைத்து விடும். அப்படியே போறீங்க, நேரம் போயிட்டீங்க, பாதி தூரம் போனோம்னா திடீர்னு ஒரு நல்லவர் அல்லாத ஒரு நட்பு கிடைத்து அப்படியே பல தினம் அப்படியே மாறி போயிடும். ஆனா நல்லவர்கள் கண்டிப்பாக கல்வி கற்றவர்கள் இறைவர்கள் தேடித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோம்னா இறைவர்கள் தேடி கடைசி வரைக்கும் விடவே மாட்டாங்க. கடைசி காலம் உள்ளவரை அவர்கள் இறைவை தேடிக்கொண்டேதான் இருப்பார்கள். அதுதான் அவர்களுக்கு உணவு என்று கூறி இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்த ஆர்வத்துடன் கேட்ட உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் அரியனுடைய நன்றி கலந்த வணக்கங்களை கூறி இந்த தலைப்பை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சி சம்பளம்.